ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்ன வேலை செய்யணும் தான் பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலைல 6 மணி, பொழுது விடியவே இல்லை. பார்த்தீங்கன்னா இருட்டாகவே இருக்குது. கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. எழுந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா செடி மாடி தோட்டம்னா வந்து பார்த்துட்டு இருந்தோம், தண்ணியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் வளர்ந்துருக்கு. ரோசா பூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் மொக்கு விட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா செடியுமே அந்த ரோஸ் செடி இருக்குமா, அது நிறைய 4-5 மொக்கு பூத்துருக்கு. செவந்தி பூ பார்த்தீங்கன்னா 2 பூ வந்து வந்திருக்கு. டிசம்பர் மாதம்னால தான் இந்த பூ பூக்குமே தெரியல, நிறையா மொக்கு வந்து வச்சிருக்கு, ரோஸ் மொக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா இடச்செல்லாம் வந்து அந்த 70 ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மொக்காவே வந்து வச்சு நல்ல பூ வந்து வெடிக்க ஸ்டேஜில் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வந்து பூ வெடிக்கிட்டு எத்தனை மொக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். மல்லிகைப்பூ செடியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் இது மாதிரி தான் வந்து சீசன் சொல்லுவாங்க. பார்க்கலாம் அதுக்குள்ளே வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தம்பிக்கு நீ ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் வந்து போகிறதுனால காலைல சாப்பாடெலாம் செய்யணும். அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். காலைல பார்த்திங்கன்னா ஒரு 5:45 பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து அரிசியும் ரசத்துக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 இருக்கும். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு சமையல் வேலை செய்யாச்சு. என்ன தம்பிக்கு காலைல சாப்பாடுனா பீக்கங்காடி பிரட்டல் மாதிரி பண்ணி கொடுத்து ரசம் சாப்பாடு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து இதாக செஞ்சிட்ருக்கேன். அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, ரசத்துக்கு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு நல்லா வந்து ஊறிக்கிச்சு. அரிசி அதை வந்து உல வச்சுட்டு சாப்பாடு வந்து வெந்துடும். ரசமும் வந்து கையோட வச்சு விட்றலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாசலில் வந்து கூட்டி கோலம் போயிடவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கோலம் போட்டு தான் அப்படியே அலையாமல் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து விட்டாச்சு. நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அம்மேல் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காய், தக்காளி, வெங்காயம் சொல்லிட்டு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டேன். என் தம்பி வந்து காயெல்லாம் நான் அந்தளவுக்கு சாப்பிட்றது இல்லை. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணால் டக்குன்னு வெந்து போயிடும் இல்லையா. வெந்து போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிட வந்து கொஞ்சம் குழட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து காயை வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வடிச்சிட்ருக்கேன். சாப்பாடு வந்து வந்துட்டுருக்கு. காய் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து போட்டாச்சு. அதுக்கு வந்து சும்மா ஃப்ளேவருக்காக 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயமும் இல்லை, கொஞ்சம் வந்து கீரை வேறு செய்யணும். கீரை வந்து காலைல வந்து வரத்துக்கு லேட் ஆகுமா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சிடலாம். அப்போ கீரை வந்து தம்பி ஸ்கூல் விட்டு வரும்போது கீரை வாங்கிட்டு வந்து நம்ம காலைல சாப்பாடு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு சேர்த்து வந்து வெங்காயம் உளிச்சு வச்சுருந்தேன். இதுவே பத்தாது, மறுபடியும் வேணா வந்து உளிச்சுக்கலாம் சொல்லிட்டாச்சு. காய்க்கு வந்து இந்த வெங்காயம் போதும். வெங்காயம் நல்லா வந்து வணங்கட்டும். வெங்காயம் நல்ல அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் வந்து குட்டி இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வணங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சீக்கிரம் வணங்கும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 மணி ஆகிடுச்சு. நான் 7:30 மணியில் செஞ்சு முடிச்சுட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா எழுப்பணும். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாகி இப்போ 8:30 வேன் வந்துடும். ஏன்னா அவர் எழுந்திரிச்சு கொஞ்சம் ரெடியானதான் இதாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு அது எழுந்திரிக்கல, ஸ்கூல் போகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் அவர் எழுந்திரிப்பார். அதாவது 7:30 மணிக்கே வந்து எழுப்பி விட்ருவேன். இப்போ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற வச்சு பார்த்திங்கன்னா அந்த புளியும் 3 தக்காளி பழம் பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். காய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து வணங்கிட்டு இருக்கா, அந்த கேப்பில் வந்து ரசத்துக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் அரைச்சி வச்சிட்டோம்னா சாப்பாடு வந்து வடிச்சு விட்டு ரசம் வந்து வணக்கி விட்டுலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா அந்த காய்க்கு நல்லா வந்து வணங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இல்லை மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கறி மசாலா தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், மஞ்சத்தூள் வந்து லைட்டாக வந்து சேர்த்திக்கலாம். சும்மா 1/4 டீஸ்பூன் பக்கமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா காரத்துக்கு ஏற்காமல் 2 வரமிளகா வந்து சேர்த்திக்கிறோம். அதில் கொஞ்சமாக எல்லாமே வந்து சேர்த்தியாச்சு. இப்போ மசாலா நல்லா வந்து வணங்கட்டும். மசாலா நல்ல ஓரளவுக்கு மசாலா வந்து வணங்கிடுச்சு அப்படின்னா காய் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ காய் வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு எதுவும் போட வேணாம். காய் நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தட்டு போட்டு முடிச்சு காய் நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போ காய் போய் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா வந்து வணங்கிட்டுருக்கு. இப்போ ரசம் வந்து தாளிக்க வந்தாச்சு. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வானலில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கமாக வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாக. அப்புறம் நான் ஃப்ளேவருக்காக 4-5 வரமிளகா வந்து சேர்த்தியாச்சு. அப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா எல்லாம் பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். அப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் ரசம் வந்து அத்தை இப்படி தான் வைப்பாங்க. நானும் அதே மாதிரி வந்து செய்கிறேன். ஏன்னா உப்பு கம்மியாக இருக்கும். அது வேணால் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதிகமாக தான் சாப்பிட முடியாது, கம்மியாக இருந்தால் கூட வேணுமோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு உப்பு பார்க்கறதுன்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து அந்த மஞ்சள் பெருங்காயத்தூள் போட்டு வணக்கிட்டு அந்த சீரகமிளகு வந்து இது கூட சேர்த்தியாச்சு. நல்லா சிம்மில் வச்சு இதே நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். அது சீரகமிளகு நல்லா வந்து வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த புளியும் தக்காளியும் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, நம்ம அதை கூட வந்து கூட சேர்த்திக்கலாம்.
இப்போ வந்து சேர்த்தியாச்சு. இப்போ அவ்வளோதான். ரசத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி சேர்த்திக்கலாம். புளி எவ்வளோ தண்ணி கொஞ்சமா இருந்துச்சு அதையும் வந்து சேர்த்திட்டு, அந்த மிக்ஸி ஜார்லயே நல்லா வந்து கலக்கிவிட்டு அதில வந்து சேர்த்திக்கலாம். ரசத்துக்கு வந்து புளிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி சேர்த்து வச்சுட்டு நான் அப்போ வந்து அப்புறமேலு காமிக்கிறேன். இப்போ ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமா வந்து சர்க்கரை வந்து சேர்த்திக்கிறேன். நாங்க எப்பவுமே சர்க்கரை போட்டு ரசம் வச்சு பாருங்க, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறமேல 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து கொதி வரட்டும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கிட்டா ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் காய் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தண்ணி விட்டு வணங்கிட்டு இருக்கு. தட்ட எடுக்கவே முடியல. அளவுக்கு சூடா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி விட்டு வணங்கிட்டு இருக்குங்க. காய்க்கு வந்து உப்பு எதுவுமே நான் போடவே இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கமா. அது சேர்த்த பிறகு நல்லா மறுபடியும் சிம்ல வச்சுட்டோம்னா, தண்ணி நல்லா வந்து வத்தி போயிரும். அப்போ லாஸ்ட்டா வந்து தேங்காய் தூள போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். தேங்காய் மட்டும் திருவி வச்சுட்டா காய் வந்து ரெடி ஆயிரும். ரசமும் வந்து கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரசம் நல்லா சூப்பரா வந்து கொதி வந்துடுச்சு. இந்த இப்போ உப்பு இதா இருக்க மாரி மதியம் வந்து சாப்பிட்டோமா, மாமா வந்து உப்பு கம்மியா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. வேணா வந்து சூடு பண்ணும்போது போட்டுக்கலாம் சொல்லி விட்டாச்சு. அது கொத்தமல்லி தழைய போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, காய் நல்லா வந்து வெந்துருச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தூள் போட்டு அதே வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா, நம்ம சமையல் வேலையே முடிஞ்சுச்சு. சாப்பாடு வந்து வடிச்சு விட்டேன். தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் தண்ணி ஊத்தணும். அதையும் ஊத்தி எல்லாம் ரெடி பண்ணி டேபிள்ல வச்சுட்டோம்னா, அப்புறம் போய் எழுப்ப வேண்டியதான். காலைல சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா, இப்படி தாங்க இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாம் க்ளீன் பண்ணணும். தம்பிலாம் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாமே கசகசன்னு இருக்கும். தம்பிக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து எதுவுமே இல்ல. சரி கடையில வாங்குனா வேணான்னு சொல்லிட்டு, வீட்ல வந்து புதினா அந்த அப்பளம் இருந்துச்சு. அந்த குட்டி அப்பளம். சரி அதை வந்து பொரிச்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எண்ணெயில போட்டு பார்த்தீங்கன்னா, பொரிச்சுட்டு இருக்கேன். இதுனா கொஞ்சம் தம்பி வந்து சாப்பிட்டுக்குவாங்க. எண்ணெயும் வந்து அந்த அளவுக்கு உரியாது. என்னைக்கா ஒரு நாள் குடுக்கலாம். டெய்லியும் வந்து குடுக்கணும்னு இல்ல. என்னைக்கா ஒரு நாள் வந்து இந்த மாரி வந்து அப்பளம் வந்து பொரிச்சு குடுத்துருவோம். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் கூட உரியாது. நான் உங்களுக்கு சுட்டு புடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. அது நல்லா சூடான எண்ணெயில வந்து போட்டுக்கணும். ரொம்ப சூடாவாம போட்டோம்னா ஒரு மாரி மடுக்கு மடுக்குன்னு இருக்கும். சூடான எண்ணெயில போட்டோம்னா நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆயிரும். நான் அதிகமா வந்து மேக்ஸிமம் வந்து சூடு இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டோம்னா அந்த மடுக்கு மடுக்குன்னு நம்மளால திங்க முடியல. அது குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதனால கொஞ்சம் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு தான் நான் வந்து போடுவேன். ஃபர்ஸ்ட்டு இது போட்டு வச்சாச்சு. 2வது வந்து போட்டுட்ருக்கேன். எல்லாமே அவருக்கு கிடையாது. நான் வேலைங்களுக்கு 2 பாக்ஸ் ஸ்நாக்ஸ் குடுப்பேன். ஏன்னா ஈவினிங் வந்து வீட்டுக்கு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பாக்ஸு ஸ்கூல்ல வந்து சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வந்து குடுத்துடுவேன். நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயும் வந்து பொரிச்சு வச்சாச்சு. இப்போ எல்லாமே வந்து தம்பிக்கு ரெடி பண்ணிட்டு, நான் அவர போய் குளிக்க வச்சுட்டு, தம்பி ஸ்கூல்ல அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு அந்தமாரி காமிக்கிறேன். டேபிள்ல பார்த்தீங்கன்னா, தம்பி ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, சாப்பாடுலாம் செஞ்சு எல்லாமே டேபிள்ல எடுத்து வச்சாச்சு. வாட்டர்ல தண்ணி வந்து ஊத்தி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து இப்போ நான் போடவே இல்ல. மணி 7:30 தான் ஆச்சு. சரி ஒரு 8 மணி பக்கமா வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எல்லாமே செஞ்சு டேபிள்ல எடுத்து வச்சாச்சு. தம்பி போய் எழுப்பிட்டு நான் ஸ்கூல்ல அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமேலு காமிக்கிறேன். தம்பி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. வேனுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. நாங்க வந்து கிளம்ப போறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலைல வந்து அத்தை வந்து வாக்கிங் போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்தாங்க. மிளத்தக்காளி கீரையும், பாலக்கீரையும் வாங்கிட்டு வந்தாங்க. பாலக்கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்கு, அந்த மிளத்தக்காளி கீரை வந்து பாலக்கீரை வந்து கடையிறதுக்கு, மிளத்தக்காளி பொரியல் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. பாலக்கீரை வந்து ஒரு கத்த தான் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பரா இருந்துச்சு. மிளத்தக்காளி கீரையும் அதே மாரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க. இத வந்து சுட்டு தான் வந்து குழம்பா கடையணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா, பெரிய கத்திரிக்காய் நல்லா பெருசாவே இருந்துச்சு. நல்லா வெயிட்டா இருந்துச்சு. தம்பி பார்த்துட்டு, "என்னம்மா இவ்ளோ பெரிய கத்திரிக்காவா? நான் பார்த்ததே இல்ல. நானே இப்ப தான் சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருப்பாங்க பச்சை பசேல்னு. வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரைன்னு சொல்லிட்டு காலைல கலந்து வாங்கின்னு வந்தாங்க. இப்போ தான் காலைல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி குருமா வந்து வச்சிருந்தோமா, அதில வந்து கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு 2 பேத்துக்கு ஆகுற மாரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அத்தை வந்து கூழ் வந்து காய்ச்சிக்கிட்டாங்க. நானும் மாமா போய் தோசையும் அந்த குழம்பையும் ஊத்தி சாப்பிட்டாச்சு. காலைல மார்னிங் டிஃபன் தோசையும் அந்த குழம்போட சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் பார்த்தீங்கன்னா, காலைல சாப்பாடு வச்சோமா, அந்த சாப்பாடு இருக்குது, ரசம் இருக்குது. அந்த பீக்கங்கா வந்து காலி ஆயிடுச்சு. அது எண்டு இருக்கு. மதியத்துக்கு வந்து இந்த பாலக்கீரை கடைஞ்சு மரத்தக்காளி கீரை பொரியல் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஆரம்பிச்சோம். சாப்பிட்டுக்கணும் உட்காந்துட்டு பேசிட்டுட்டு, அப்புறம் எந்த வேலையுமே இன்னைக்கு செய்யவே இல்ல. சரி சமையல் வேலைய செஞ்சு முடிச்சுட்டு, அப்ப வீடு கூட்டி பாத்திரம் விளக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. பாலக்கீரை தான் ஃபர்ஸ்ட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஃபஸ்ட்டே வந்து உல வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிடுச்சு. கீரை அலசி நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். பாலக்கீரை வந்து வேகிறதுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து வெந்துரும். 5 நிமிஷத்துல உடனே கீரை வந்து கருத்து போயிரும். அதுக்குள்ளேயே டக்குன்னு வெந்துரும். பாலக்கீரை வந்து சூப்பராவே வந்துரும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆ ஆள் அதிகமா இருந்தாங்கன்னா பருப்பு போட்டு கடையலாம். நாங்க வந்து சாப்பிடுறது 3 பேர் தானே, ஒரு கத்த கீரை போதும்னு சொல்லி விட்டாச்சு. சிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. பாத்திரம் பார்த்தாவே பயமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒட்டுக்கா எடுத்து போட்டு தான் வந்து வளக்கணும். காலைல சாப்பிட்டது, நைட்டு சாப்பிட்டதுலாம் அப்படியே கிடக்குது. அப்பவும் ஒட்டுக்கா வந்து வளர்க்க சொல்லலாம் சொல்லி விட்டாச்சு. நல்லா வந்து ஊறிட்டு இருக்கு. அப்படியே எடுத்து எல்லாம் அடுப்புல க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து வளர்க்கணும்.
பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்து பார்த்தீங்கன்னா, சட்டியில மாத்தி வச்சுட்டு, அது வணங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, வெங்காயம், காரத்துக்கு 4, 5 வரமிளகாய் சேர்த்தியாச்சு. கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. நான் சொன்ன மாரி தான் 3 நிமிஷம் தான் டக்குன்னு வெந்துருச்சு. அதில கொஞ்சம் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். வேணுனா சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா, கடைய முடியாது. கீரை ஒரு மாட்டு சாப்பாடு ஊத்துனா அது பாட்டுக்கு ஓடும். நல்லா கெட்டியா கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கீரை தண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். வேணுனா அதுக்கு உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. அந்த வெங்காயம் நல்லா வணங்குன பிறகு எடுத்து கீழ கொட்டிட்டு, கீரை கடைஞ்சிட்டா கீரை ரெடி ஆயிரும். அத பார்த்தீங்கன்னா, கீரை அந்த வெங்காயம் வணங்கின பிறகு அதே மண்ணில பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் போட்டு வெங்காயம், வரமிளகாய் போட்டாச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியலுக்கு வணங்கிட்டு இருக்கேன். நல்லா சிம்ல வச்சு நல்லா வெங்காயம் வணங்கறதுக்குள்ள நம்ம அந்த கீரைய கடைஞ்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் எல்லாம் சிம்லேயே வணக்கட்டும். அதுக்குள்ள அந்த கீரையை அலசி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா, பாலைக்கீரை சூப்பரா கடைஞ்சாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கனால தண்ணி ஊத்தல. ஊத்துனா தண்ணியாட்டம் இருந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, உப்பு காரம்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. அதே டேபிள்ல வச்சிடலாம். அப்போ கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வணங்கிட்டு இருந்துச்சுங்களா, அந்த வெங்காயம் வணங்குன பிறகு அதில கொஞ்சமா கறி மசால் தூளும், மிளகாத்தூளும் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துட்ட பிறகு இன்னும் அடுப்புலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உலக்கு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுப்பு இருக்கிறது எல்லாமே டப்பால எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டு, எல்லாம் கொஞ்சம் தண்ணியில் காலியாச்சு. அந்த குண்டெல்லாம் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வணங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கீரை போட்ட பிறகு உப்பு எதுவும் போடவே இல்லை. இப்போ தான் உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் காரம் கம்மியான்னு சொல்லிட்டு மறுபடியும் கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கீரை நல்லா தண்ணி விட்டு வணங்கியிருக்கு. நல்லா சிம்மில் வச்சு கீரை வேக வச்சுக்கலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ கீரை தேங்காய் திருவி போட்ட பிறகு நான் அடுப்பு ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் சிங்கிளுக்கு பாத்திரம் வளர்க்க போகிறேன். இப்போ கீரை நல்லா வந்துருச்சு. அது தேங்காய் தூளை போட்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிள் எடுத்து தொடச்சி வச்சாச்சு. அப்போ அடுப்பும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டீப்பாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுப்பும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபுல்லாக தொடச்சாச்சு. இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, துரு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது ஏதோ எது பண்ணால் அந்த துரு பிடிக்கிறது போகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை. போகவே மாட்டேங்குது. ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் எடுத்து போட்டு தண்ணி குண்டெல்லாம் கொஞ்சம் காலி இருந்துச்சு. அந்த சில்வர் குடம் எல்லாமே அதே பார்த்தீங்கன்னா, எடுத்து கீழே வச்சிருக்கேன். அதையும் எடுத்து வளைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பனங்கிழங்கு அத்தை வாங்கி வச்சிருந்தாங்க 2 நாள் முன்னாடியே. அன்னைக்கு ஒரு 5 கிழங்கு வேவிச்சாச்சு. இன்னும் 5 கிழங்கு இருக்கு. சரி பார்த்தீங்கன்னா, இதையும் வேவிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது சுத்தம் பண்ணணும். அந்த தோலை இடத்துல மண்ணா இருக்குது. எல்லாம் கழுவி தான் வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கூட்டவே இல்லை. வீடு கூட்டணும். இப்போ வீடு கூட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பாத்திரமே வளர்க்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மதியம் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சுங்க. பாத்திரம் விளக்கி வீடு கூட்டுற ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சூடான சாப்பாடு சாப்பாடு காலையிலே செஞ்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை கடையில் சூப்பராக பச்சை பசேன்னு பாலக்கீரை கடையில் செஞ்சாச்சு. கரெக்டாக 3 10 மூட்டை கரெக்டாக இருந்துச்சு. அப்போ காலி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியாச்சு. நல்லா தேங்காய் தூள் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணா அது சுட சுட இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, ரசம் காலைய வச்சது தான். இது யாருமே ஊற்றிக்கவே இல்லை. அப்படியே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இதான் வேலை செஞ்சேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீ எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. 2 மணிக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்ரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.